இஸ் எ கிரேட் மேன் ரஜினி. கொஞ்ச நாள் தான் வந்தார், அப்போ எல்லாம் பிஸி. ஒரு அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். கமல் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க தி பிகம் பிஸி எல்லாம் இருந்தால் அது ஏதோ ஒரு காம்பினேஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னொரு ஃபோட்டோ இருக்கு இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஃபோட்டோ இருக்கு, அதுவும் ரஜினி சாரோட நீங்கள் இருக்கிற மாதிரி தான். அதையும் பார்த்துருங்க, கதை அப்படி ஜாலியாக பேசலாம். ஐ திங்க் பூஜைக்கு வந்துருப்போம் தியாகராஜா. இந்த பின்னாடி போங்க டைரக்டர் பேர்னா மறந்துட்டேன். காமெடி நடிச்சிட்டு இருக்காங்க, பெரிய டைரக்டர். அவன் காலங்கள் எவ்வளோ கோடு போட்டுருச்சு மூஞ்சியில். கமல் சாரோட நிறைய படங்கள், ரஜினி சாரோட 2 படம் தான். ஏன் 14 வயதிலே கொடி பறக்குது. ரஜினி மை லவபிள் ஃப்ரெண்டு. ஆமாம், அந்த காலம் இந்த வரைக்கும் நிறையா எனக்கு அவனுக்கு கான்ட்ராஸ்ட் சண்டை வந்திருக்கும். அப்படியா? இங்கே நிறையா சண்டை போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சின்ன கருத்து வேறுபாடு இந்த அரசியல் பிரவேசத்தில் தான் அறிக்கை விட்டேன். என்னால் நல்ல ஃப்ரெண்டுங்கிறது வேறு. இன்னும் அவர்கிட்ட ஓப்பனாக இல்லை, யூ அண்ட் மீ இஸ் எ குட் ஃப்ரெண்ட். பட் களத்தில் இறங்கினால் நீ வேறு நான் வேறு. எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது, உனக்குன்னு ஒரு பாலிசி. டோன்ட் சேஞ்ச் யுவர் பாலிசி, ஐ டோன்ட் வாண்ட் சேஞ்ச் மை பாலிசி. நட்பு வேறு, இது வேறு அப்படின்னு சொல்லித்தான் பண்ணுவேன். நிறைய காயப்படுத்தியிருக்கேன். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் என்னை நேசிப்போம். அதான் அவன் கிரேட் மேன். நிறைய கீரல் விட்டுருக்கேன், அது பார்க்க மாட்டேன். ஒழுங்கு பாருங்க அப்படின்னு அதை பெருசாக எடுத்துக்கோங்க. ரிவெஞ்ச் மைண்ட் கிடையாது. இன்றைக்கி அந்த மரியாதை ஜாஸ்தி வச்சோம். வாங்க 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 தலைவர் வேணும், நான் தலைவர் வந்தாலும் என்னையும் தலைவர் வேணும். அது மனசில் எடுத்துக்க மாட்டோம். நான் காயப்படுத்தணும். இஸ் எ கிரேட் மேன், கிரேட் சோல்.